ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேனிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா முட்டை கிரேவி, எக் கிரேவி எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதை நீங்கள் சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி, சாதமுக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதை எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு முட்டை கிரேவிக்கு தேவையான மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான ஒரு ஜாரை எடுத்துகிட்டு நான் கொஞ்சமாக தேங்காய் சீல் சேர்த்துக்கிறேன். அப்புறமா 6 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். அப்புறமா 4 கேஷ்யூ நட் முந்திரி சேர்த்துக்கிறேன். அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன சைஸ் பிரியாணி இலை, அப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டை, அப்புறமா 3 கிராம்பு சேர்த்துக்கிறேன். அப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு பச்சை மிளகாவை 2ஆக கீறி சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நான் வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தக்காளி வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினா தான் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். அப்புறமா ஜாரில் கொஞ்சம் தேங்காய் ஒட்டியிருக்கும், அதுலேயும் தண்ணி சேர்த்து அந்த தண்ணியும் உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வைங்க. நம்ம ஊற்றிருக்க தண்ணியெல்லாம் வற்றி மசாலாவோட பச்சை வாசனை போய் கிரேவி பதத்துக்கு வரட்டும். இடையில ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் ஆகிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நம்ம ஊற்றிருக்க தண்ணியெல்லாம் வற்றி மசாலாவோட பச்சை வாசனை போய் கிரேவி பதத்துக்கு வந்துட்டு, இந்த சமயத்தில் நான் ஒரு 3 முட்டையை வேக வச்சு எடுத்துருக்கிறேன். அந்த முட்டையை தோல் உரித்து 2ஆக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க முட்டை மேலே அந்த மசாலா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, ஸோ நான் இந்த சமயத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கடைசியாக என் 1 கை அளவுக்கு கொத்தமல்லியை வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, முட்டை கிரேவி, எக் கிரேவி ரெடி ஆகிட்டு. இதை நீங்கள் சாதம், சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லிக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கு சைடிஷாக இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வேனிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.